காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 45 முதல் 48 முடிய. இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று எழுதியுள்ளது, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவர் வயப்பட்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்படி அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் 3வது நாளினுடைய இந்த சிறப்பான தவக்கால தியானத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த 3வது நாளில் நீங்கள் ஆண்டவரை அணுகி வந்திருக்கிறீர்கள். முதல் நாளில் நான் ஒரு திருச்சபை இந்த தவக்காலத்தில் என்னென்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிறத ஒரு ஓவராலாக ஒரு ஸ்டடி பண்ணணும். முதல் நாள் வந்தவங்களுக்கு அது கண்டிப்பாக புரிந்திருக்கும். நீங்கள் என்னென்ன செய்யணும், ஓவராலாக திருச்சபையினுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டினோம். நேற்றைய தினத்தில் நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள், பாவத்தினுடைய நிலையை நம்ம குறித்து காட்டணும். பாவம் இருக்கிற இடத்துல கடவுளுடைய ஞானம் இருக்க முடியாது. அதனால தான் அந்த பாவத்தை நீங்கள் களைந்தே ஆக வேண்டும். அது ஒரு ஓரமாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்லாம் இல்லை. ஒரு இடத்துல பாவம் இருக்குது அப்படின்னா அந்த இடம் வேதனையில் கடந்து செல்லும். கடவுளுடைய இரக்கத்தை காண முடியாது, அவ்வளோதான். கடவுள் பேசுவார், நமக்கு கேட்காது. பாவம் இருக்கிற இடத்துல தான் அந்த பிளவினுடைய ஆழத்தை நம்ம பார்க்குறோம். பாவம் இருக்கிற இடத்துல கடவுள் சொல்கிறபடியாக எசையா 59வது அதிகாரத்தில் சொல்லுவார், உனக்கு உதவி செய்ய முடியாதபடி என் கை குறுகி விடவில்லை, உன் ஜெபத்தை கேட்க முடியாதபடி என் காதுகள் மந்தமாகி போயிடலை, உனக்கு எனக்கு இடையே பெரிய பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது எதனால்? உன் தீச்செயல்களால், உன் பாவங்களால் அப்படின்னு கடவுள் நமக்கு சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் இருக்கிறது, கடவுளுடைய திட்டத்தை அறிய முடியல அப்படின்னா அதனுடைய விளைவு என்னன்னா பாவம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த பாவத்தை நீங்கள் களைந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கடவுளோட இணைந்திருக்க முடியும். கடவுளோட இணைந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? சரியானதை இந்த உலகத்தில் தேர்ந்து தெளிய முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரியானது எது? நம்ம எல்லாம் சரியானது தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டே இருப்போம். நம்ம எல்லாம் சரியானது தானே செய்கிறோம், அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மா கரெக்ட் பண்ணுறாங்களா? இதை செய், இதை செய்யாத சொல்லிக் கொடுக்குறாங்களா? சொல்லிக் கொடுக்குறாங்களா? இங்கே வாங்க, நீங்கள் வாங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? வேணாமா? சின்ன கேள்வி தான், வாங்க, சின்ன கேள்வி. நீங்கள் தான் சின்ன பிள்ளையாக இருக்கிறீங்க, அதனால் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, சும்மா வாங்க. சரி, அக்காவா நீங்கள்? அக்கா, என் தங்கச்சியை டிஸ்டர்ப் பண்ணாதியா, நான் வரையா? சரி வாங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் பேர் என்ன? ரேச்சல். ரேச்சல்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ரேச்சல், என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ரேச்சல். ரேச்சல், நான் ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 2 தட்டு வைக்கிறேன். ஒரு தட்டில் அம்மா சமைச்ச சாப்பாடு, முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், நல்லா மணக்குது, சூடாக இருக்குது. இன்னொரு தட்டில் பசுமாடு போட்ட சாணி, அதுவும் சூடாக இருக்குது, மணக்குது. சாணின்னா தெரியும் தானே? சாணி யார் போடுவா? மாடு போடும். கோழி முட்டை போடும், மாடு சாணி போடும். இப்போது உங்கள் 2 தட்டையும் வச்சு உங்களுக்கு முன்னாடி வச்சு சொல்கிறேன், நீங்கள் எதை வேணுமோ எடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறேன். எதை சாப்பிடுவீங்க நீங்கள்? சாப்பாடா சாணியா? சாப்பாடு.
ஏன் டெய்லி அதுதானே சாப்பிட்றீங்க, ஒரு நாள் சாணியை சாப்பிடல. அது மனசில் நினைக்குது, சாணியை வாடா திங்க சொல்கிற, சாணி பயலை உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. ஸோ ரேச்சல் வந்து சாணி. இப்போ நான் ஒரு ஃபாதர் தானே, நான் சொல்கிறேன் ரேச்சல் இன்றைக்கி நீ சாணியை சாப்பிடு அப்படி சொன்னால் நீ சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ரேச்சல் பாப்பா இன்றைக்கி ஒரு நாள் நீ சாணி சாப்பிடு பாப்பா அப்படி சொன்னால் சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டேன். பார்த்தீங்களா, ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு தெரியுது, சாமியார் சொன்னாலும் சாணி சாணி தான், பெத்த தாயே சொன்னாலும் சாணி சாணி தான், அதை போய் திங்கப்படாது. போன வாரம் திருவெட்டியூரில் இருந்தோம். கெவின்னு ஒரு நல்ல ஒரு ஆல்டர் பாயை கூப்பிட்டேன். சாப்பிடுவியாப்பா? சாமியாரை நான் சொல்கிறேன் சாப்பிடுவியான்னு அவன் சாப்பிடுவேன்ட்டான். எனக்கே டக்கு கொடுத்துட்டான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் இப்படி ஒரு டை வடிப்பான்னு எனக்கு எப்படா சாப்பிடுவேன், பெரியவங்க சொன்னால் சாப்பிட வேண்டியது தானே அப்படிங்கிறான். ஸோ ரேச்சல் பாப்பா வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க, என்னைய காப்பாற்றிட்டாங்க. அதனால் சாமியார் சொன்னாலும் சாணி சாணி தான். இப்போது விஷயம் இது தான். இப்போ நம்ம சாப்பிடும்போது சாணி எது சாப்பாடு எதுன்னு தெரியுது, வயிற்றுக்குள்ளே போகிறதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக சாப்பிட்றோம். ஆனால் ஆத்மாவில் போகிறது சாணியா சாப்பாடா, அதுதான் நமக்கு தெரியல. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். கேட்ட கேள்விக்கு ரொம்ப தைரியமாக வந்து பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ரேச்சல். போய் உட்காந்திக்கங்க. தங்கச்சிக்கு இந்த கேள்வி தானா, இதை நானே சொல்லியிருப்பேனே. நீ வரல இல்லை, அதான் ஆசீர்வாதம் உனக்கு கிடையாது போ. தேவ பிள்ளைகளே பாருங்கள், கேள்வி கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தால் கூட ஆனால் அதில் ஒரு பெரிய உண்மை இருக்குது. நம்மளாம் சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு வயிற்றுக்குள்ளே எது போகணுங்கிறது தெரியுது பாருங்களேன். இப்போ நம்மளாம் பெரியவங்க, படித்தவங்க, ஆன்மீகத்தில் தெளித்தவங்க, எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வரோம், நம்ம ஆன்மீகம் வளர்ந்துருக்குதா யோசிக்கணும். சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஒரு ஜட்டியை போட்டுக்கிட்டு, ஒரு ட்ராயரை போட்டுக்கிட்டு, ஒரு பாவாடையை போட்டுக்கிட்டு முன்னாடி உட்காந்தோம். இப்போ கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்துருக்கோம், வளர்ந்துட்டோம். அதனால் ட்ரெஸ்ஸு மாறிடுச்சு, சாப்பாடு மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு, நம்ம பெருமை மாறி இருக்கு, எல்லாம் மாறிடுச்சு. ஆன்மீகம் மாறி இருக்கா? இங்கே உட்காந்து நான் பார்த்த பூசையே இப்போ நான் பின்னாடி உட்காந்து பார்க்குறேன். முன்னாடி அறியாமல் பார்த்தா இப்போ அறிஞ்சு பார்க்குறேன். ஆன்மாவில் என்ன மாற்றம் வந்திருக்குது, நமக்கு முதிர்ச்சி வந்திருக்குதா? கடவுள் அதுதான் கேட்குறாரு. நம்ம வெறுமையாய் வந்து 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 இப்படி பூசையை பார்த்துட்டு போகிறதுக்காகவா கடவுள் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு வச்சாரா? பாருங்க, கடவுள் ஆபிரகாமிலேருந்து மீட்பு திட்டத்தை ஆரம்பித்து பிளான் பண்ணி ஆபிரகாம்லே வெளிப்பாடு கொடுத்துட்டாரு. மகனை கூட்டிகிட்டு போய் பழி கொடுறா அப்படின்றார். அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் மகனை நீ கொடுக்காத, நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அங்கே இருக்கிற ஆடை கொடுன்றாரு. எதுக்கு இதை கடவுள் முன்கூட்டியே காட்டினாரு பாருங்கள். நான் செய்ய போகிறேன் உனக்கு அடுத்தது, என் மகனை நான் அடிக்க போகிறேன், என் மகனை உனக்காக நான் கொடுக்க போகிறேன். உனக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, நான் கொடுக்க போகிறேன் பார். பாருங்கள், எங்கேருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து வானவில் எங்கே வருது பாருங்கள், எங்கே வருது, புதிய ஏற்பாட்டுக்கு வருது. வானவில் அப்படிங்கிறது உடன்படிக்கையின் அடையாளம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம்ல, வானவில் வந்து கடவுள் காட்டி என்ன சொன்னார், நான் உடன்படிக்கையின் அடையாளமாக இதை வைக்கிறேன்னாரு. பாருங்கள், எங்கேருந்து எங்கே கனெக்ஷன் வருது பார்த்தீங்களா? அப்போது கடவுள் இன்றைக்கி நம்மக்கிட்ட கேட்குறது, நான் இவ்வளோ செஞ்சுட்டு நீ என்னுடைய திட்டத்தையும், நான் உன்னைய படைத்த படைப்புக்கான ஒரு திட்டத்தை, நான் உனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் நீ என்ன செய்வ, ஒரு ஓரமாக போட்டுட்டு சாணி மாதிரி நீ போய் எதையோ ஒன்று செய்துட்டு இருப்பியா? அப்படி இருந்தீன்னா நீ அழிக்கப்படுவாய். கொராசின் நகரே உனக்கு ஐயோ கேடு, பெத்சைதா நகரே உனக்கு ஐயோ கேடு. இவ்வளோ வேதனையான வார்த்தையை சொல்கிறாரு. எதுக்கு? உன்கிட்ட செய்த செயல்களை நான் வேறு ஒரு தீர் சீதோனில் போய் செய்திருந்தேன்னா அவங்க என்றைக்கோ மனம் மாறி இருப்பாங்க. பார்த்தீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு தான் சொல்கிறார், பெத்சைதா நகரே அப்படிங்கிற போது ஏதோ ஒரு ஊர் பேரை சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்மெல்லாம் நம்ம பேரை சொல்லி பார்க்கணும். நான் சொல்லி பார்க்கணும், ஆல்பர்ட்டே ஐயோ உனக்கு கேடு, எப்படி இருக்கும் நமக்கு? அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த தவக்காலத்தில் உங்கள் கண்கள் திறக்கும்படியான ஒரு செய்தியை கொடுக்குறார், பேசுகிறார் உங்களோட.
நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது ஆல்பர்ட் பேசுகிறாரு, ஆரோக்கியசாமி பேசுகிறாரு, வர்கீஸ் பேசுகிறாரு. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் இறை வார்த்தை வழியாக அவங்களோட பேசுகிறாரு. யூ ஹாவ் டு லிசன் அண்ட் கெட் இன் டு யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ளே போய் உங்களை நீங்கள் உடைக்கணும். நீங்கள் உடைத்து வெளியில் வரணும், புதிய படைப்பாய் மாறணும். அதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. விருத்த சேதனைனா என்ன? சும்மா வெளி அடையாளத்தில் நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாமே. திருவிழா கொண்டாடுறோம், தேர் கொண்டாடுறோம், வீடு பூரா சாமி படம் வச்சுருக்கிறோம், கிராண்டாக எல்லாம் செய்கிறோம், அதெல்லாம் வெளி அடையாளம், அதெல்லாம் இருக்கட்டும். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. அது நீ செய்யாமல் போ, ஆனால் புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. அப்போ இந்த புதிய படைப்பாகிற அந்த கால் என்ன அப்படின்னா, அழைப்பு என்னென்னா, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் குரோத்தை அடையாளப்படுத்துறது. இதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் இந்த நாளில். அப்போ இந்த தவக்காலம் வெறும் 3 நாள் தியானம் முடித்தோடனையும் நான் மோட்சத்துக்கு போயிடுவேன், தியானத்துக்கு போயிட்டோம்னா மோட்சத்துக்கு போயிடலாம், கண்டிப்பாக கிடையவே கிடையாது. தியானத்துக்கு வந்தவங்களாம் கண்டிப்பாக மோட்சத்துக்கு போவீங்கன்னு என்னால் உறுதி சொல்ல முடியாது. ஐயோ மோட்சத்துக்கு போக முடியாதாம்ல, அதுக்கு நீ செய்தியிலே பார்த்துருப்பேன், இந்த ஆள் மோட்சத்துக்கு போய் அனுப்பி விட்ருவான்னு நம்பி வந்ததுக்கு இந்த ஆள் இல்லைன்னுட்டானே அப்படின்னு மனசுக்குள்ளே கொஞ்சம் பேர் நினச்சி வேதனைப்படலாம். அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அப்போ என்ன செய்யணும்? இறைவார்த்தையை கேட்டு நீங்கள் இனிமேல் போய் பயணிக்கணும். இந்த தவ காலத்தில் நீங்கள் உட்காந்து யோசித்து பார்க்கணும், இன்றைக்கி செத்தா நான் மோட்சத்துக்கு போவேனா, ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்பேனா, என் கணக்கை நானே போடணும். இல்லை, என் கணக்கை நான் பரீட்சை எழுதிட்டு வர பிள்ளைங்க அவங்க எழுதுனதுக்கு மார்க் போட்டு பார்க்குறாங்கல்ல, எனக்கு 60 வரும் 70 வரும் சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி நம்ம மார்க் போட்டு பார்க்கணும். நம்ம என்ன தான் செய்கிறோம்? செக் யுவர் செல்ஃப். உங்கள் ஆன்மீகத்தை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். சும்மா நான் கோயிலுக்கு போவேன், பூசை பார்ப்பேன், வீட்டுக்கு வருவேன். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு ஞானம் நிறைந்த பார்வையை நீங்கள் கேட்டு மன்றாடணும். ஞானம், அப்போ தான் கடவுளுடைய திட்டங்கள் எல்லாம் புரியும். சீடர்களுக்கு அது புரியல. அதனால தான் போய் எங்களுக்கு இடப்புறம் வலப்புறம் ஒரு இடம் கொடுங்கன்னு செபதேவின் மக்கள் கேட்குறாங்க, போஸ்டிங் கேட்குறாங்க. இன்னொருத்தர் யூதாஸ் என்ன பண்ணார்? அவர் அப்படி தான் சொல்லுவார், சாவரேன்னு. நான் அவரை வழி கொண்டு வரேன் பாரு, அவர் எப்படி கொண்டு வர எனக்கு தெரியும். என்னென்ன பீலா விட்டுருப்பார் யூதாஸ். கடைசியில் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கணக்கு தப்பாக போச்சு. அதனால தான் நீங்கள் போடுற கணக்கு நான் போடுற கணக்கெல்லாம் ஜெயிக்காது, கடவுள் போடுற கணக்கு தான் ஜெயிக்க போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கணக்கில் போய் நில்லுங்க. நம்ம அறிவை தூக்கி கொஞ்சம் பின்னாடி வைங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற கூட்டம் உண்டு. என்னத்தை பண்ணிட்டார் கடவுள்? எனக்கு என்னத்தை பண்ணுறேன்னு உனக்கு வாக்கு கொடுத்தார். உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்றுறேன்னு தான் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் உனக்கு 10 ஏக்கர் 20 ஏக்கரை ஆக்கித்தரேன், ஒரு வீடை 2 வீடு ஆக்கித்தரேன், ஒரு பொண்டாட்டியை 2 பொண்டாட்டி ஆக்கித்தரேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? பிரைஸ் தி லார்ட். உயிரோடு இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் கையே காணோம். உயிரோடு இருக்கிறவங்களாம் கை வைத்து சொல்லிடுங்க, ஹல்லேலூயா. நான் செத்து 1 வாரம் ஆச்சு, சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சாகக்கூடாதுன்னு தான் இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கிறோம். நல்ல வேலை குட்டி பிள்ளையெல்லாம் சமாளிச்சுட்டாங்கப்பா. பரவாயில்லப்பா. தேவ பிள்ளைகளை பாருங்கள், சீராக்கின் ஞான நூல் 17:5. சீராக்கின் ஞான நூல் 17:5 வீட்டில் போய் நல்லா நிதானமாக வாசி பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். 5 அறிவு. நமக்கு எத்தனை அறிவு இருக்குது? பகுத்தறிவு. எந்த அறிவு? எத்தனாவது அறிவு? பகுத்தறிவு. 6வது அறிவு பகுத்தறிவா? வெரி குட். 5 அறிவு முதல்ல இருக்கா நமக்கெல்லாம்? 5 அறிவு இருக்கா? 6வது இருக்கான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். 5 அறிவு முதல்ல இருக்கா? என்ன எல்லாம் பெரியவங்களாம் அப்படி யோசிக்கிறீங்க? நாய்க்கு இருக்கா 5 அறிவு? நாய்க்கு இருக்கா? பன்னிக்கு இருக்குதா? விலங்குகளுக்கு இருக்குது. இப்போ ஒரு நாய் ரோட்டில் ஓடுது, பஸ்ஸு வந்துருச்சு திடீர்னு. இந்த நாய் என்ன செய்யும்? என்ன பெரிய பெரிய ஐஏஎஸ் கேள்வியாக கேட்டுவிட்டேன். நாய் இப்போ ரோட்டில் பெரிய லாரி வருது, நடு ரோட்டில் நாய் பார்த்துருச்சு லாரியை. இது என்ன ஒரு பெரிய கனரக வாகனம் வருகிறதே,
இது என்ன செய்யும் என் மேல் ஏறினால் அப்படின்னு யோசிக்குமா? எப்படி ஓடும்? பயந்து போய் வாழை சுருட்டி அடியில் வச்சுக்கிட்டு ஓடுது. பார்த்துருக்குறீங்க. அப்படி தான் ரோட்டில் ஒரு தடவை நான் போனப்போ என் உயிரை காவு வாங்கியிருக்கோம் நாய். நான் இந்த பக்கம் ஒரு ஓரமாக போயிட்டு இருக்கிறேன் திருச்சியில், நடுவில் பேரிகேட் இருக்குது, அங்கிட்டு ஒரு பஸ்ஸு வருது. இந்த நாய் இப்படி தாண்டி போகலான்னு இப்படி கிராஸ் பண்ணது, அந்த கட்டைக்கிட்ட போனோடனே அங்கே வர பஸ்ஸுக்காரர் என்ன பண்ணிட்டார், பெரிய ஆரன் கொடுத்துட்டார், பாம்னு அடிச்சிட்டார். அடித்தோடனே நாய் என்ன பண்ணிச்சு, பயந்து போய் அங்கிட்டேருந்து தாவி ஓடியாந்து என் வண்டியில் விழுந்துருச்சு. 2 வீலரில் போயிட்டுருக்கேன், என் வண்டியில் விழுந்து என்னையே கவுத்து விட்டு, நல்ல வேலை ஒரு 2 இன்ச்சில் ஒரு டிஸ்டன்ஸில் என்னையை கிராஸ் பண்ணி ஒரு பஸ்ஸு போகுது. நான் தப்பிச்சேன். அங்கே பார்த்துட்டு இருந்த ஒரு அம்மா, நீ என்ன புண்ணியம் பண்ணியோ தெரில சாமி, உன்னே கடவுளை காப்பாற்றி விட்டார். இங்கே நிற்கணும்னு அவர் எழுதி வச்சுருந்துருக்கிறாரு நம்மள்கிட்ட. பாருங்கள், அப்போ அந்த நாய்க்கு தன் உயிரை காப்பாற்றிக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா? எந்த ஸ்கூலில் போய் படிச்சிச்சு? இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிச்சா? சிபிஎஸ்சியில் படிச்சிச்சா? அந்த நாய்க்கு அந்த உடல் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் தன் உடலை காப்பாற்றிக்கணும். ஒரு மீனை தூக்கி தரையில் போட்டுட்டிங்கன்னா போதும், துள்ளி 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 குதிச்சு எங்கே ஓட பார்க்குது? தண்ணிக்கு ஓட பார்க்குது. அதுக்கு தெரியுது நம்ம வாழ்விடம் இது இல்லை. அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எனக்கு எனக்கு எனக்குன்னு சேர்த்து வைக்கிறமே பணம், அது எத்தனாவது அறிவு? நீங்கள் 6, 7, 8ன்னு ஏதாவது சொல்லிக்கங்க, 5 அறிவு அது. அடுத்தவன் பசிக்குது, என் பிள்ளைக்கு 10 வருஷத்துக்கு கழித்து பசிக்கும், நாளைக்கு கூட இல்லை 10 வருஷத்துக்கு கழித்து என் பிள்ளைக்கு பசிக்கும், என் பேர பிள்ளைக்கு பசிக்கும், அப்போ அவன் சாப்பிட்றதுக்கு நான் சொத்து சேர்த்து வைக்கிறேன். இது எவ்வளோ வேதனை பற்றியா? இது எந்த மனநிலை? 6 அறிவுலாம் இல்லை, 5 அறிவின் மனநிலை. அதுதான் பாவம்னு சொல்லப்பட்டிருக்கிறது, 5 அறிவின் மனநிலை. அப்போ நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக செய்கிற எல்லா செயல்களுமே 5 அறிவின், நாய்க்கும் பண்ணிக்கு இருக்கிற அறிவில் தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 6ஆவதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார். 6ஆவதாக அவருடைய அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார். இந்த 6வது அறிவு வச்சிருக்கிறவங்களாம் ஜெயிச்சிட்டானா? பகுத்தறிவுன்னு சொல்கிறோம். 6ஆவதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தாருன்னா பைபிள் சொல்லுது, பகுத்தறிவுன்னு சொல்லலை. இந்த உலகம் சொல்லி கொடுத்துச்சு 6வது அறிவு பகுத்தறிவுன்னு. இந்த 6வது அறிவு வச்சிருக்கிறவன் தான் குண்டு போடுறான். 6வது அறிவு வச்சிருக்கிறவன் தான் ஒரு ட்ரெயினில் குண்டு வைக்கிறான். அவனுக்கு 6 அறிவு இருக்கா இல்லையா? என்ன இருக்குதா இல்லையா? அப்புறம் எப்படி செஞ்சான்? 6வது அறிவு இருக்குதே அவனுக்கு, பகுத்தறிவு இருக்குதே. பாருங்கள், ஒரு குழந்தைய ஒருத்தன் நாசம் பண்ணுறான், 5 வயசு குழந்தைய பிடிச்சிட்டு போய் நாசம் பண்ணுறான். பாருங்கள், இன்றைக்கி நாடும் பெரிய பெரிய தலைவர்கள், அங்கே எத்தனை பேர் அழிஞ்சாலும் பரவாயில்ல, எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்கள், நோ நான் ஜெயிக்கணும், நான் நிம்மதியாக இன்றைக்கி தூங்கணும், அழிக்கிறான், குண்டை போடுறாங்க. பல வருஷமாக போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் படித்தவங்க நம்ம இதில் பார்க்கும்போது அப்படி தான் பெரிய பந்தோபஸ்தோடு போகிறாங்க வராங்க அதிபர்கள். ஆனால் என்ன அறிவு இது? 6 அறிவா? 6 அறிவு இல்லையேங்க, பகுத்தறிவு இல்லையே. அதனால தான் பிள்ளைகளே, பைபிளை ஃபாலோ பண்ணுங்க. பைபிள் தான் உண்மை. எந்த தேசம், எந்த மனிதன் விவிலியத்தை ஃபாலோ பண்ணுறானோ அவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். பைபிள் மாதிரி ஒரு உண்மையான புத்தகம், உண்மையை வெளிப்படுத்துகிற வேறு புத்தகம் கிடையாது. எல்லாருக்குமே செய்தி இதுதான். அதனால் நீங்களும் நானும் முதல்ல ஃபாலோ பண்ணி காட்டணும். நம்மளை அதுக்கு தான் கடவுள் தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். இவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல ஏன் கடவுள் உங்களை பெயர் சொல்லி தெரிந்தெடுத்தார்? பாட்டெல்லாம் பாடுறோம், உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. எதுக்கு? சொத்தெல்லாம் தரேன், சுகத்தை தரேன், நீ நல்லா படுத்துக்கிட்டு தூங்கு, சாப்பிட்டுட்டு நான் எல்லாம் பார்த்துப்பேன். இதுக்காகவா? சம்திங் டிஃப்ரெண்ட், ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்கு தான் கடவுள் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார் பிள்ளைகளே. அது என்னென்னு நீ புரிஞ்சு அது உள்ளே போனீங்கன்னா அங்கே தான் நீங்கள் பாஸ் ஆக போகிறீங்க. எல்லார் கையிலையும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாச்சு, நீ பரீட்சைக்கு இப்போ நீ பதில் எழுதணும். அடுத்தவன் பேப்பருக்கு நீ எழுதக்கூடாது, உன் கேள்விக்கு தான் நீ எழுதணும். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்தவங்க எப்படி அவங்க தெய்வத்தை வழிபடுறாங்களோ அப்படி போய் நீங்கள் வழிபட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சு போடலான்னு நினைக்கிறீங்க. அப்படி அந்த மாதிரி போகிறவங்க தான் கையில் கயிறு, காலில் கயிறு, இடுப்பில் கயிறு, எதையோ செய்கிறோம்.
திருச்சபை சொல்லிக் கொடுக்காத பாடத்தெல்லாம் செஞ்சுட்டு நான் பாஸ் ஆகிடுவேனா? கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது. கடவுள் சொன்னதை நீங்கள் செய்தால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், நிறையா குழந்தைங்களுடைய காலில் கயிறை கட்டிக்கிட்டு அலையுது. யார் கட்டி விட்டா? எதுக்கு கட்டி விட்றீங்க? கிறிஸ்டியா? அப்போ நீ கடவுளை நம்பலை. அப்போ கடவுள் உன்னுடைய இருக்கிறாருன்னு உன் பிள்ளைக்கு நீ உன் பிள்ளையை பிசாசுக்கு வித்துட்ட. பெற்றோர்கள் உன் தலையில் நெருப்பு, சாபத்தினுடைய தாய், சாபத்தினுடைய தந்தை, உன் பிள்ளையை நீ பிசாசுக்கு வித்துட்டு நிற்கிற. நான் பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்கும் அந்த குழந்தைகளை பார்க்கும்போது. குழந்தைகளுக்கு தெரியாது. நீ பைபிளை படி, கையை வைத்து கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணு, கடவுள் உன்னோட இருப்பார். இப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நைட்டில் நீ தூங்கும் போது ஜெபம் பண்ணிட்டு படு, பிசாசு உன்னை அணுகாது, அப்படி சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு அப்படி தானே சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லி கொடுக்கப்பட்டவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். கயிறை கட்டுன்னு சொன்னாங்க எனக்கு அப்படின்னு சொன்னவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நீ சொல்கிறது ரைட்டு தான். பாருங்கள், ஞானிகளுக்கும் விவேகளுக்கும் மறைச்சு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி தான் சாமி சொல்லி விட்டாங்க நம்மளுக்கு. தயவு செய்து பிள்ளைகளை, தயவு செய்து, இப்போ குழந்தைங்க கையில் கயிறு கட்டியிருக்கிறியா? காலில் கயிறு கட்டியிருக்கிறியா? கட்டியிருந்தால் என்ன செஞ்சிடணும்? போய் அவுத்து தூக்கி மூஞ்சி, உங்கள் அம்மா மூஞ்சி மேலே விட்டேறி, உங்கள் அப்பா மூஞ்சி மேலே விட்டேறி. யாரா கட்டுனா இதை? ஏன்டா கட்டி விட்டேன்? எனக்கு கேளு. உனக்கு தெரியுமில்ல? இப்போது 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு தெரியுதா இல்லையா? இது சோறு, இது சாணின்னு தெரியுதா இல்லையா? அப்போ நம்ம உடம்புல யாரும் கை வைக்க விடக்கூடாது. சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? பிள்ளைங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குறாங்களா? இப்போ யாராவது பேட் டச் கொண்டாக்க ஓகே அப்படி விட்டுடுவியா? அப்போ என்ன செய்யணும்? அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, நம்ம விசுவாசத்தில் பேட் டச் வைக்கிறாங்கன்னா இதை கட்டிக்கோ, இதை வச்சுக்கோன்னா நீ கேட்கணும், எதுக்கு இது? அப்போ நீ கை வைத்து சின்ன பிள்ளைங்க ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள் பிள்ளைகளே, 7ஆம் அறிவு, அடுத்த வார்த்தை வருது. 6 அறிவு வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சிடலாம் நினைக்காதீங்க. அந்த 6 அறிவு நிறைய பேரை தோக்கடிக்குது. நிறைய பேர் அந்த 6 அறிவு வச்சிருக்கிற எல்லாரையுமே அது தீமைக்குள்ளே கொண்டுட்டு போகுது. கடவுள் 6 அறிவை பயன்படுத்தும் உரிமையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7ஆவது கொடையாக கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு என்ன அறிவு வேணும்? இந்த இடத்துல 7ஆம் அறிவு வேணும். அந்த 7ஆம் அறிவு தான் தூய ஆவி அருளுகிற அபிஷேக அறிவு. இந்த தூய ஆவி அருளுகிற அந்த 7ஆம் அறிவுக்காகத்தான் நம்ம கை வைத்து டெய்லி ஜெபிக்கிறோம். அந்த தூய ஆவியினுடைய 7ஆவது அறிவு இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அவங்க சரியானதை கண்டுபிடிப்பாங்க, சரியானதை உணர்வாங்க, சரியான வழியில் நடப்பாங்க, வெற்றி பெற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு குருவானவர் ஒரு வழிபாடை நடத்துகிற ஒரு குருவானவர். ஒரு ஊழியக்காரரை பார்த்தாங்கன்னா அவர் ஊழியம் செய்கிறார், இறைவார்த்தையை அறிவிக்கிறார், அப்படி தான் பார்ப்பாங்க. மந்திரவாதியாக பார்க்க மாட்டாங்க. ஆல்பர்ட் சாமிக்கிட்ட சொன்னால் அவர் அப்படியே பிரச்சனையெல்லாம் தாட்டி தடார்னு போட்டுருவார். ஒன்றும் பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுறோம், நாங்களும் முட்டி போட்டு உங்களுக்காக ஜெபிப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்கிறதில்ல. இன்றைக்கி நிறைய பேர் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில் இன்றைக்கி நிறைய பேர் பைபிளை தூக்கிக்கிட்டு வரவெல்லாம் மந்திரவாதியாக மாறிட்டான். மாற்றினது யார்? மாற்றினது யார்? நீங்கள் தான். பிரதர், எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஜபிக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் ஏதோ கருப்பாக தெரியுது, கன்றாவியாக இருக்குது, வந்து ஜபிக்கிறியா? அங்கே தான் எல்லாமே தடம்புரண்டு போகுது பிள்ளைகளை. ஒரு ஊழியக்காரர் போய் வீட்டுக்குள்ளே ஏதோ கருப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோழியை வாங்கிட்டு வான்னு சொல்லி அதை வெட்டி அந்த ரத்தத்தெல்லாம் அங்கே இங்கேயே ஊற்றி அது கக்கூசுக்குள்ளே தான் நிறையா ஊற்றுனாராம். ஏன்னா அங்கே தான் நிற்கிதாம்மா. பாருங்கள், வேதனையை பாருங்கள். இங்கே தான் ஃபாதர் நிறைய இது இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவர் இங்கே தான் அந்த இதெல்லாம் தெளித்தார். அவன் போய்ட்டு அந்த தெளிச்சிட்ட. நாளைக்கு நீ தான் உள்ளே போய் உட்காரணும். உள்ளே போய் உட்காரும்போது என்ன மனசுக்குள்ளே வரும்? இங்கே தான் கருப்பாக இருக்குன்னா துணைக்கு யாராவது கூட்டிகிட்டு போக முடியுமா? உள்ள என்ன கக்கூசுக்குள்ளே யாராவது துணைக்கு கூட்டிகிட்டு போவீங்களா? பாருங்கள் பிள்ளைகளை, வேதனை வேதனை வேதனை. ஒரு ஊழியக்காரனை கூட்டிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். வாசப்படி வரைக்கும் நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் வந்துச்சு அந்த ஆள். வீட்டுக்குள்ளே போனோன்னையும் அந்த அவர் அப்படியே மூஞ்சி அப்படி ஒரு மாதிரி ஆக்கிக்கிட்டார். பின்னார் நான் கேட்டேன், ஏன் என்ன குறைக்குழி வாங்கிருச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஏதோ தெரியுதான். நான் சொல்கிறேன் பிள்ளைகளை, கண்ணை மூடி கடவுள் நான் ஜெபிக்கும் போது என் தெய்வம், என் தலைவன் எனக்கு முன்னாடி தெரியணும்.
எங்கள் தலைவர் அங்கே இல்லைன்னா அந்த வீடு ஜெபத்தில் அடி வாங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆசீர்வாதத்தில் அடி வாங்குது. கண்ணை மூடி அவன் ஜெபிச்சு பிசாசு இருக்குன்னு சொன்னான்னா அவன் தலைவன் அவனுக்கு தெரிகிறான். நீ அவனை தான் கூட்டிகிட்டு வந்திருக்க உள்ள. பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் பிசாசை வச்சுக்கிட்டு வேலை செய்ய வரல. அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். அவருடைய வார்த்தையை வச்சு தான் அவர் வேலை செய்கிறதுக்கு வர்றாரு. இதனால தான் அந்த 7ஆம் அறிவு இல்லாதவர்கள் இப்படி தான் தடம் புரண்டு போய் கிடப்பார்கள். கல்யாணம் ஆகும்போது உடனே ஓடி போய் நல்ல நேரம் பார்க்குறது. படித்தவங்க தான் செய்கிறீங்க, படிக்காதவங்க கூட நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு வேலை செய்கிறாங்க. படித்தவர்கள், மெத்த படித்த மேதாவிகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் தான் ஓடி போய் கால்நடை தூக்கி 5லேருந்து 6 ராகு, 6லேருந்து 7 குளிகை, 7லேருந்து 8 குப்பை, 8க்கு மேலே நல்ல நேரம், நாசமாக போகிறோம். அப்போவே கட்டிடு தாலியை. நீங்களே கேட்ட பிற்பாடு எங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு நாள் பூச ஆரம்பிக்கிறோம் 10 மணி, வந்ததே லேட்டு. இப்போ 10லேருந்து 10:30 நல்ல நேரம், கொஞ்சம் சீக்கிரம் கட்டி விட்டுருங்களா? இப்போவே கூட்டிகிட்டு வா, கட்டி விட்டுறேன். என்ன நான் எனக்கு என்ன இருக்குது? கட்டி விட்டு பாருங்கள் பிள்ளைகளை, அவமானத்தின் பிள்ளைகளாக மாறி போயிருக்கோம். எனக்கு பார்க்கும்போது நாங்கள் சொல்கிறது இல்லைங்க, நாங்கள் தனிப்பட்ட விதமாக யாரையும் கன்ஃபரன்ட் பண்ணுறதில்ல. பீடத்திலேருந்து தான் செய்தி வரும். நீ கேட்டு மனம் மாறிக்கோ. நீங்கள் கெட்ட நேரத்தில் செஞ்சு பாருங்கள். நீ நல்லா இல்லைன்னா சொல்லு, நான் பதில் சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், சண்டை போடுறேன். நல்லா இல்லைன்னா ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகளுக்கு திருமணம். மொதல் பிள்ளைக்கு நல்ல நேரம் பார்த்தாங்க. நல்ல நேரம் பார்க்குற நேரத்தில் நாங்கள் பூசையில் இருந்த சாமியார் கடுப்பாயிட்டார். போய் உட்காருங்க, நல்ல நேரமாக கெட்ட நேரமாக சொல்லி கத்திவிட்டார். அந்த பிள்ளைக்கு கெட்ட நேரத்தில் தான் தாலியை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கணக்கில் சொல்கிறேன். கெட்ட நேரம்னு நான் சொல்கிறது கடவுளுக்கு முன்னாடி இல்லை, அவங்க கணக்கில் அது கெட்ட நேரம். ஆனால் அந்த பிள்ளை நல்லா தான் இருக்குது. அடுத்தது நல்ல நேரம் பார்த்து தான் கட்டினாங்க. கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறாங்க பிள்ளைங்க. இப்போ எங்கே தப்பு நடக்குது பாருங்கள். அதனால தான் பிள்ளைகளை, இது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொல்ல வேண்டியது 7ஆம் அறிவு, இந்த ஞானத்தின் அறிவு நமக்கு வேணும். அப்போ தான் இந்த கிறிஸ்தவ மறை உங்களுக்கு புரியும், கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தன்மை புரியும். இது சாமியாராக இருந்தாலும் சரி, சிஸ்டராக இருந்தாலும் சரி, பொதுநிலையினராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 7ஆம் அறிவில் நீங்கள் செயல்படணும். அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். இப்போது பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்துக்குள்ளே போகிறோம். இயேசு கோவிலை தூய்மையாக்குதல் அப்படின்னாரு. அதனால தான் சாட்டையை விரித்து அடிக்கிறாரு, எல்லாம் வெளியில் போங்கன்னு. பாருங்கள், இன்றைக்கி நம்மகிட்டையும் அடிக்கிறார் கடவுள், நம்மளையும் அடிப்பார். ஏன்னா இதுவும் கோவில், தூய ஆவி தங்கும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்போ இந்த தவ காலத்தில் நீங்கள் உங்களை தூய ஆவியின் ஆலயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா அடி விழுவும் அந்த உடம்புக்கு. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடுவோமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு பாடலை ஒன்று பாட போகிறோம். ஆண்டவர் இந்த காரியத்துக்குள்ளே பயணிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாருன்னா, உதவி செய்கிற தேவனாக இறங்கி வர்றார். அவர் உதவி செய்ய முடியாதவர் அல்ல, அவருடைய கை குறுகிவிடவில்லை. அவர் உயிரோடு எழுந்தவராக இருக்கிறார். உயிரோடு எழுந்தவர் அவர், மரணத்தை ஜெயித்தவர், அகிலத்தை ஆள்பவர் அவர். அந்த பாடலை நம்ம இப்போ பாட போகிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் உயிரோடு எழுந்தது எப்படி? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஆண்டவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார், ஆணிகளுக்குள்ளே தன்னை கையளித்தார், சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். இதெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது. இதைத்தான் இயேசு முன்மாதிரியாக காட்டிட்டு போனார். அதுக்குள்ளே நம்ம கடந்து செல்வதற்கு கடவுள் உதவி செய்ய போகிறார். இதோ நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தூய்மையை எனக்கு கற்றுத்தாங்க இயேசுவே, மன்றாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லோரும். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. எல்லோரும்
அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா 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 அல்லேலூயா ஓசனா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் பயணிக்கிறோன்னா உயிரோடு இருக்கிற தெய்வத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். செத்து போன தெய்வத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு வழிபாட்டு முறையில் செயல்படலை. உயிரோடு வாழும் தெய்வம், என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன தெய்வம், நீ செய்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்ன தெய்வம், காண்கின்ற தேவன் என் தேவன். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்லுகிறோம் பிள்ளைகளே, நீங்கள் எதையாவது செய்துவிட்டு கடவுள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். அவர் ஒரு வைராக்கியத்தினுடைய கடவுள், கோபத்தின் தேவன். அவர் அறியாமையை கொஞ்ச நாள் தான் பொறுத்துப்பார், உங்களுக்கு தெரியாத வரைக்கும் பொறுத்துப்பார். அதுக்கு தான் சொல்ல வைக்கிறார். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ போய் கையை வச்சு நான் இது சாணின்னு தெரிஞ்சும் கையை வச்சா எப்படி இருக்கும்? அதனால தான் ஆண்டவர் உன் ஆத்மாவுக்குள்ளே போகிறது எது? அறிவின் வழியாக உள்ளே போகும், கண்ணின் வழியாக உள்ளே போகும், இச்சைகள் வழியாக உள்ளே போகும். இதுதான் பாவம். அப்போ இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. அதைத்தான் ஆண்டவர் தூய்மைன்னு சொல்கிறார். இந்த தூய்மையினுடைய கான்செப்டை நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம், யோசிக்கிறோம். இன்றைக்கி 3வது நாள் தூய உள்ளத்தினராக இருக்கணுங்கிறது கடவுளுடைய விருப்பம். பாருங்கள், ஆண்டவர் எத்தனை இடத்துல சொல்கிறாரு பாருங்கள். லேவியர் 11:45, உங்கள் கடவுளாக இருக்குமாறு உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்த ஆண்டவர் நானே, நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவர். இது புதிய ஏற்பாட்டில் ஏதோ நான் சொல்லப்பட்டது, பழைய ஏற்பாட்டிலேருந்து வருது பாருங்கள். ஆண்டவர் நான் தூயவர், நீயும் தூயவராக இருக்கணும். இட்ஸ் அ கமாண்டு. இது பெக்கிங் கிடையாது, ரெக்வஸ்ட் கிடையாது, ஆலோசனை கிடையாது, இது கட்டளை. அடுத்தது பாருங்கள், லேவியர் 19:2, இஸ்ரேல் மக்களிடம் நீ கூற வேண்டியது தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். வேறு எந்த தெய்வத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோகன்லாம் கேட்க முடியாது. ஆனால் எல்லா மதத்திலையும் இந்த தூய்மையினுடைய அடையாளம் இருக்கிறது, அவங்களுடைய கான்செப்ட்ஸுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா இருக்கிறது. பட் நம்ம பைபிளில் இவ்வளோ வெளிப்படையாக இருக்குது. கடவுள் கேட்குறாரு, ஹீ இஸ் டிமாண்டிங் யூ ஆல் டு பி பியூர். பியூராக இருக்கணும், தூய்மை. அப்போ இந்த தூய்மைங்கிற கான்செப்டை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, தூய்மைன்னா நல்லா குளிச்சுட்டு வர சொல்கிறாரு போல இருக்குது. கோயிலுக்கு வரும்போது குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வரணும். அது ஒரு பக்கம். உடல் தூய்மையை நம்ம பேசலை இப்போ. அதை நீங்கள் செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லது, பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு நல்லது. டெய்லி குளிக்கிறவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். வாரத்தில் ஒரு தடவை மட்டும் பிரைஸ் தி லார்ட். அவனை பார்த்தா டெய்லி குளிக்கிற மாதிரி தாங்க, நீ நல்லா அழகாக இருக்க, நீ டெய்லி குளிச்சிடுற பாருங்கள். அப்போ உடல் தூய்மையை இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஆனால் உடல் தூய்மையை தாண்டி இந்த கான்செப்டை ட்ராவல் பண்ணுது. அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். பாருங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள், என் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அப்படி சொல்லி அந்த ஓய்வு நாளினுடைய அடிப்படையில் அந்த தூய்மையை வைக்கிறார். சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம், உங்களுக்கென்ன தெய்வ படிமங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர்.
பாருங்கள் 19:2 லேவியரில் தூயவராக இருங்கள்னு சொல்லிட்டு 3வது இறைவசனம் 4வது இறைவசனத்தில் என்னென்ன நீ செஞ்சு தூயவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளப்படுத்துகிறார். தொடக்க நூல் 35:2 யாக்கோபு அவருடைய வீட்டாரையும் பிள்ளைகளையும் அழைத்து சொல்கிறாரு, உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். வெறும் தூய்மை, உடல் தூய்மைன்னா எல்லாம் குளிச்சுட்டு வரணும், ஹமாம் சோப்பு போடணும், இந்த சோப்பு தான் போடணும், மெடிமிக்ஸ் தான் போடணும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அவங்க குளிக்கிறத பற்றி மட்டும் பேசலை, உடைகளை துவைத்து கொள்வதை மட்டும் பற்றி பேசலை, சிலைகளை அகற்றிவிட்டு. அப்போ நம்முடைய இதயத்தில் இருக்கிற சிலை வழிபாட்டுக்கான அடையாளங்கள் எது? பாவத்தினுடைய நிலைகள் தான் சிலை வழிபாடு. சிலை வழிபாடுனோடனே நம்ம போய் சுருவத்தை போய் தொடர்றதையே பற்றி யோசிக்கக்கூடாது. பவுலடியார் சிலை வழிபாட்டினுடைய அடையாளம் என்னன்னு அழகாக பேசுகிறார். பணத்தின் பின்னாடி ஓடுனா அது சிலை வழிபாடு, விபச்சாரத்தின் பின்னாடி ஓடுனா அது சிலை வழிபாடு, உன்னுடைய அதிகாரத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சிலை வழிபாடு. அதை தான் நேற்று நான் சொன்னேன், ஆலயத்தில் சிலை வழிபாடு உண்டு. எப்படி உண்டு? பாட்டு கிளாஸில் நான் தான் நிற்பேன், நான் இந்த பங்கு பேரவில் நான் தான் நிற்பேன். ஒரு பங்கில் ஒரு 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 அந்த துணைத் தலைவர் போஸ்ட்டு, அவர் பல வருஷமாக அவரே தான் இருந்தார், இறந்துட்டார், அவரே தான் இருப்பார், மாற்றவே முடியாது. அது யாராவது மாற்றணும்னு நினச்சா அடி தான், அடி காலி பண்ணிடுவாங்க. அதனால் சாமியாரும் போய் மாற்றுன்னு சொல்ல முடியாது. சாமியார் சொன்னார்னா அடி இங்கே விழுவோம். எவன் இருந்தால் நமக்கு என்னான்ட்டு நம்ம பெசாட் போயிட்டே இருக்க வேண்டியது தான். தேவ பிள்ளைகளை நீங்கள் அதை தான் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கணும். எல்லா இடத்துலையும் சிலை வழிபாடு. ஒரு பணி செய்கிற இடத்துல கூட, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட, நீங்கள் அவமானத்தின் சின்னத்தை அடையாளத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த போஸ்டிங்கை பிடிச்சி வச்சுருக்கிறீங்கன்னா அது சிலை வழிபாடு. அங்கே ஒரு நியாயம் உங்கள்கிட்ட இல்லை, ஒரு இரக்கம் இல்லை, ஒரு நீதி இல்லைன்னா சிலை வழிபாடு. யோசித்து பாருங்கள், எல்லா தளத்திலையும் இந்த காரியங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். பாருங்கள், ஆண்டவர் மோசையை நோக்கி நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து. பார்த்தீங்களா? 19 விடுதலை பயணம் 19:14 சொல்கிறாரு, மோசே மலையை விட்டு இறங்கி சென்றார், மக்களை தூய்மைப்படுத்தினார், அவர்களும் தம் துணிகளை துவைத்து கொண்டார்கள். அப்போது இது மாதிரி பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல தூய்மைப்படுத்து 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 தூய்மைப்படுத்துங்கிறது மக்களுக்கு மட்டும் இல்லை, லேவியர் குருக்கள் நீங்கள் பலிபீடத்தில் போய் பலியை செலுத்தும்படியாக உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். சும்மா போய் நிற்க முடியாது. அங்கே பாருங்கள், நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். பைபிள் வாசித்து பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள். 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராக இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாயிருங்கள். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நீங்கள் குளிக்கும் போது நல்லா தேய்த்து குளித்து தூய்மைகள் இல்லை, நம்ம திருப்பி சொல்கிறேன், உடல் தூய்மையை மட்டும் பற்றி இங்கே பேசலை, நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவராயிருங்கள். பேச்சு, பார்வை, எண்ணம் எல்லாத்திலையும் நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். அதே பாருங்க, 1 யோவான் 3:3 அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும், இப்போ நீங்கள்லாம் அவரை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள், அவரை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள். ஆண்டவர் வருவார், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு அவர் விடுதலையை தரப்போகிறாரு. அன்றைக்கி இஸ்ரேல் மக்கள் காத்திருந்தாங்க, மெஸ்ஸியா வருவாருன்னு. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, இவங்க ஒருத்தர் கிறுக்கு பயல்க ஏதோ மெஸ்ஸியா வருவார்னு காத்திருக்கிறாரு அப்படின்னா. அதே மாதிரி வந்தார், உறுதி அவர் வார்த்தையை நிறைவாக்கிட்டார். இப்போ திருப்பி நம்ம 2வது வருகைக்காக காத்திருக்கிறோம். இப்போ மக்கள் பார்க்குறவங்க என்ன செய்வாங்க? என்ன கிறுக்கு பய மாதிரி ஏதோ இருக்கிறாங்க, ஏதோ ஆண்டவர் வருவாருன்னு. வரப்போகிறாரு. அப்போ எல்லாருக்கும் அது கண் வெளிச்சமாக தெரியும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் ஆண்டவர் முன்கூட்டியே எச்சரிக்கிறார், அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராயிருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பார்த்தீங்களா? இந்த வார்த்தை எத்தனை இடத்துல வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அவர் இருப்பது போல் நீங்கள் உங்களை தூயவராக மாற்ற வேண்டும். யூதா திருமுகம் 1:20 அன்பார்ந்தவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். பார்த்தீங்களா? தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். ஏதோ ஒரு விசுவாசத்தை இல்லை, அந்த வார்த்தையை பாருங்கள், தூய்மை மிகு விசுவாசம். அப்போ இது தூய்மை மிகுனா என்ன? இதை தான் நம்ம யோசிக்கிறோம். தூய்மை அப்படிங்கிறது ஆண்டவருடைய பாடுகளில் பங்கேற்கிற ஒரு அடையாளம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தூய்மையை மறந்துடாதீங்க. இப்போ தூய்மைங்கிற வார்த்தையெல்லாம் பார்த்தது எதனுடைய அடையாளம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு முன்மாதிரி காட்டிட்டேன்,
என்னை பின்பற்றி வான்னு சொல்லிட்டார். அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள். பாதத்தை போய் கழுவி இதை மாதிரி செய்யுங்கன்னாரு. துன்பத்தை நான் மெஸ்ஸியா நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன்னாரு. அதே மாதிரி போய் பாடுகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி இந்த சிலுவையைத்தான் நமக்கு முன்மாதிரியாக வச்சுட்டு போயிருக்கிறார். இதை ஃபாலோ பண்ணுன்ட்டு போயிருக்கிறார். அப்போது தூய்மைங்கிற வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம தேடி பார்க்குற போது அந்த தூய்மை அப்படின்னா சஃபரிங், துன்பம். துன்பங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் பார்வையில் அது ஒரு சாபம் அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல ஏன் கடவுள் உங்களை தெரிந்தெடுத்தார்? நீங்களும் நானும் துன்புறும் ஊழியனாக மாறணும். நம்ம எல்லாம் துன்பத்தை ஆண்டவருக்காக தாங்கி ஆண்டவருக்கு அந்த துன்பத்தை காணிக்கையாக கொடுக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளெல்லாம் இந்த இடத்துல ஊழியர்களாக, பணியாளர்களாக, அவருக்கு தேவைப்படுகிற கருவியாக தெரிந்தெடுத்து. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே என் துன்பமே வேண்டாம், இன்றைக்கி நாள் நல்ல நாளாக போகணும், இன்றைக்கி எல்லாம் சரியாக இருக்கணும், நீங்கள் எனக்கு காசு கொட்டணும், வயிறு ரொம்பணும், நான் நல்லா தூங்கணும். பாருங்கள், இதுதான் நம்மளுடைய நோக்கமாக. எல்லா குடும்பங்களும் குடும்பங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அவங்களும் இப்படி தான் ஜெபிக்கிறாங்க, நம்மளும் இப்படி தான் ஜெபிக்கிறோம். அப்போ நமக்கும் கிறிஸ்தவராக இருக்கிற நமக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ கடவுள் ஏன் உங்களை தெரிந்தெடுத்தார்? கிறிஸ்தவராக இருப்பதற்கு கடவுள் ஏன் தெரிந்தெடுத்தார்? அவருடைய பாடுகளில் நீங்கள் பங்கேற்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஆட்களை தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அதை குறித்து பாருங்கள், எத்தனை இடத்துல இருக்குது பாருங்களேன். 1 பேதுரு 2வது இறைவசனம் சொல்லுது, நீங்கள் அருளும் அமைதியும் உங்களிடம் பெருகுக, தந்தையாம் கடவுளின் முன்னறிவின்படி, கடவுளோட முன் அறிவின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும். நல்லா கவனிங்க, 2 விஷயம் வருது. இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும், அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய ஆவியால் இறை மக்களாக தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். இப்போ எதுக்கு கடவுள் உங்களை சூஸ் பண்ணாருங்கிறதுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? கடவுள் ஏன் உங்களை இறை மக்களாக தூயாவியால் தெரிந்து கொண்டார்? நீ பிறக்கும் போதே உங்களை தூயாவியா கர்ப்பத்தில் அவர் திருநிலைப்படுத்தினவர். நீங்கள் வெளியில் வந்த உடனே உங்களுக்கு ஆவியின் அபிஷேகத்தை வைத்து குழந்தையாக இருக்கும் போதே உங்களை அபிஷேகித்தார். எதற்காக? ஆண்டவருடைய இந்த ஒரு கட்டளையை நிறைவேற்ற. இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும், 2வது அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படணும். அவ்வளோதான். இந்த இரத்தத்தால் தூய்மையாக்கப்படுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள், நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஈவன் நம்மளுடைய இந்த திருப்பலியில் கூட பார்த்திங்கனாக்க, அந்த நற்கருணை நேரத்தில் குருவானவர் அந்த ரச கிண்ணத்தை எடுத்து வச்சு ரசம் ஊற்றிட்டு அதில் என்ன ஊற்றுறாரு? என்ன ஊற்றுறாரு? தண்ணீர். எவ்வளோ ஊற்றுறாரு? நல்லா ஒரு கிளாஸ் ஊற்றுறாங்களா? சோடா இது ஊற்றுறாரா? ஒரு பையன்கிட்ட கேட்குறேன், பசங்கள்கிட்ட, எதுக்குடா தண்ணி ஊற்றுனாரு அப்படின்னா ஒருத்தன், என் ஃபாதர் இதெல்லாம் தண்ணி ஊற்றி சாப்பிட்ணுன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்காக தண்ணி ஊற்றலை. அந்த தண்ணி ஊற்றுற அந்த கிண்ணத்தை, அந்த இதை பார்த்தீங்களா, அந்த கரண்டியை பார்த்துறீங்களா? சின்னோண்டு கரண்டி பாருங்கள், அதுலேருந்து ஒரே ஒரு ட்ராப் தான். அப்போது ஆண்டவருடைய திரு ரத்தத்தோட மனித பலவீனத்தில் இருக்கிற நாம் கலக்கிறோம். அதான் அடையாளம். அப்போ அந்த ட்ராப் ஆஃப் வாட்டர் ரெப்ரசன்டிங் த ஃபெய்த்ஃபுல் நம்மளை தான். இப்போ பாருங்கள், எவ்வளோ தண்ணீர் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, இட்ஸ் கால்டு லக்கி ட்ராப். எவ்வளவோ தண்ணீர் இருந்துச்சு குடிக்கிறதுக்கு, கை கழுவுறதுக்கு, அங்கே பாத்திரத்தை கழுவுறதுக்கு. அதிலிருந்து கொஞ்சம் தண்ணியை தான் குருவட்டுங்கிற குப்பையில் ஊற்றுனாங்க. அதிலிருந்து குருவானவர் எத்தனை எடுத்தார்? ஒரே ஒரு சொட்டை எடுத்து ஆண்டவருடைய திரு ரத்தத்தோடு கலந்தார். இப்போ இவ்வளோ தண்ணி இருந்த இடத்துல அந்த ஒரு சொட்டு தண்ணிக்கு தான் ஆண்டவருடைய ரத்தத்தில் கலக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போ நம்ம இவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் கிறிஸ்தவர்களாக இந்த சிறப்பான ஆண்டவரோட அந்த துன்பத்தில் பயணிக்கிற பயணத்திற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். யூ ஆர் சோசன் டு டை ஃபார் கிரைஸ்ட். ஐயோ, நல்ல செய்தி சொல்லுவான்னு பார்த்தா இவன் சாவ சொல்கிறான், நாசமாக போகிறவன். மனசில் நேரம் 4 பேர் திட்டுவாங்க, அவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். இதுதான் உண்மை. அதனால தான் கிறிஸ்தவ மதம் அதுக்கு மேலே வளர மாட்டேங்குது. என்னடா போய் அதை போய் எப்படிரா சாகிறதுக்காகவா நம்ம வாழ்கிறோம்? தெய்வ பிள்ளைகளே, சாகிறது அதுக்காக உடனே பாய்சன் குடித்து சூசைட் பண்ணி செத்து போகலாமா சாமி?
அந்த மாதிரி இல்லை. பேதுரு அவருடைய திருமுகத்தில் நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள், அழகாக சொல்லி கொடுக்குறாரு. நீ கொலகாரனாக இருந்து துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பம் ஆண்டவருக்குரிய துன்பம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, பவுலடியார் இது பேதுருவடிகளார் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நீ நல்லவனாக இருக்கணும், நீ நன்மை செய்து துன்புறணும். பாருங்கள், அந்த துன்பம் தான் ஆண்டவருடைய துன்பத்தில் உங்களை பங்கெடுக்க வைக்கும். பாருங்கள், 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் அவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள். உங்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கள் கொலைகாரராகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதால் வந்தவையாய் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா அழுகுறாங்க, எனக்கு 2 பிள்ளைங்க ஃபாதர், 2 பிள்ளைக்கும் நான் 2 வீடு கட்டிட்டேன் ஃபாதர், பெரிய பையனுக்கு ஒரு 10 ஏக்கர் வாங்கி வச்சுட்டேன் ஃபாதர், என் பொண்ணுக்கு 10 ஏக்கர் வாங்கணும் ஃபாதர், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கேன்சர் வந்துச்சு ஃபாதர், அவன் இந்த இடத்த கொடுக்குறேங்கிறான் ஃபாதர், ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் ஃபாதர், மனசே கஷ்டமாக இருக்கு ஃபாதர், கொஞ்சம் முட்டி போட்டு ஜெபிங்க ஃபாதர் அவன் மனசை மாற்றி. நீ 10 ஏக்கர் 20 ஏக்கர் ஆக்கிறதுக்கு நான் முட்டி போட்டு ஜெபிக்கிறேன். அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் கிடக்கிறான், வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் கிடக்கு, வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு வழி தேட முடியாமல் கஷ்டப்படுறவங்க. தேவ பிள்ளைகளே, உங்கள் கஷ்டத்தை உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி பாருங்கள், தியானம் பண்ணி பாருங்கள். நிறைய யூடியூப்பில் மெசேஜ் எல்லாம் வருது, செருப்பு வாங்க முடியாதவனுக்கு காலை இல்லாதவனை பார்த்து மனசை தேத்திக்கணுமா, இப்படி நிறைய சொல்கிறாங்க நல்ல விஷயம்லாம். உங்கள் கஷ்டம் எப்படிப்பட்ட கஷ்டம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எதையாவது ஒன்று உலக காரியத்தில் போய் தலையை விட்டுக்கிட்டு எனக்கு கஷ்டம் கஷ்டம், நாங்கள் ஆண்டவருக்குள்ளே பாடுபடுறேன், உன் பாடெல்லாம் குப்பைக்கு தான் போகுது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்காக துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது, கிறிஸ்தவர் என்னும் பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள். பார்த்தீங்களா? அதனால் அதே மாதிரி ஆண்டவர் அதே ஒரு துன்பத்தை பற்றி பேசுகிறாரு. 1 பேதுரு 2:18 பேசுகிறார் பாருங்கள். ஒருவர் அநியாயமாக துன்புறும்போது துயருறும்போது கடவுளை மனத்தில் கொண்டு அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வாரானால். நீங்கள் நியாயமாக தான் நிற்கிறீங்க, ஆனால் துன்புறுறீங்க. உங்கள் நியாயத்தை அவங்க புரிஞ்சிக்கல, உங்கள் உண்மைத்தனத்தை புரிஞ்சிக்கல, உங்கள் நன்மைத்தனத்தை புரிஞ்சிக்கல. அப்படி துன்புற்றீங்கன்னா அதுவே கடவுளுக்கு உகந்ததாகும். பிரைஸ் தி லார்ட். குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுங்கள், இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். இதை விட வேறு என்ன நம்ம சொல்லணும்? இதுக்கு தான் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் நான் இங்கே நின்று கத்திக்கிட்டு நிற்கிறேன். இல்லாட்டினா எனக்கு இது மகிழ்ச்சியா? இங்கேருந்து மூச்சை போடுறது மகிழ்ச்சியா? நாங்கள் போடுவோம், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுவோம், மக்களை காப்பாற்றுறதுக்கு வழியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிறத சொல்லுவோம், இந்த யூடியூப்பில் போடுவாங்க, பின்னாடி 4 பேர் காரி துப்பிட்டு கிடப்பான். தேவையா எங்களுக்கு? நிறைய ஒரு ஃபாதர் கேட்குறாரு, நானும் நல்லா செய்யணும்னு ஆசை, ஆனால் யூடியூப்பில் போட்டால் கண்ட மாதிரி பேசுவாங்கப்பா, டார்கெட் ஆகும், அவன் வலிக்கத்தான் செய்யும். நம்ம கவலைப்படக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், நன்மை செய்ய நீங்கள் பின்வாங்காமல் போங்க, நன்மை செய்வதில் பின்வாங்காதீங்க. நிறைய இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லி எடுத்துகிட்டே இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் சீடத்துவம் பிள்ளைகளே. அதான் நேத்தியே சொல்ல, பக்த கோடிகள் நான் விரும்புகிறத கொடுப்பேன். 8 மணி பூசைக்கு 8:30 போவேன், போயிடனே அப்படி ஓரமாக உட்காருவேன், யார் நம்மளை பார்க்க போகிறா, நான் போய் நன்மை வாங்குவேன், ஆமேன். போங்க. பவுலடியார் சொல்கிறாரு, தகுதியற்ற முறையில் நீ நற்கருணையை உட்கொண்டால் அதனால் உனக்கு வரப்போகிறது கேடு, சாபம். தகுதியற்ற நிலைனா என்ன? டயத்துக்கு வரணும், பாவத்தை இல்லாமல் கழுவிக்கணும், இதெல்லாம் ஒரு ஃபார்முலா. இன்னொரு தகுதியற்ற நிலை, கடவுள் கொடுத்துருக்கிற ஹோம் ஒர்க்கை நீ செய்யாமல் இருந்தீங்கன்னா, பக்கத்தில் உன் தாய் படுத்திருக்கிறாங்க, பக்கத்தில் 2 வீடு தள்ளி வயசாகி போய்ட்டு, நீ தாயை கூட போய் எட்டி பார்க்கல, தாய் மேலே கேஸ் போடுற, தகப்பன் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க, பிள்ளைகள் மேலே கேஸை போட்டிருக்கீங்க, சொத்து பிரச்சனை,
ஏன் ஒரு சகோதரன் மேலே கேஸை போட்டுட்டு உட்காந்துருக்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற சகோதரனோட உனக்கு பேச்சுவார்த்தையே இல்லை, ஏன் இப்படி? நாளைக்கு செத்துட்டோம்னா என்ன நடக்க போகுது? உன் ஆத்மா போய் தனி திருவைக்கு முன்னாடி நிற்க போகுது. அப்போ ஆண்டவர் இன்றைக்கி நான் கேட்குற கேள்வியெல்லாம் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் சீடனாக இருந்தால் உங்களை சீடர்களாக நான் அனுப்ப போகிறேன். எங்கே அனுப்ப போகிறேன்? ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டியை போல் அனுப்ப போகிறேன். எங்கே அனுப்புகிறேன்? ஓரமாக இருக்கிற ஃபார்ம் ஹவுஸுக்கு அனுப்புகிறேன். அங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது, போய் படுத்து தூங்கிட்டு வா. ஆண்டவர் நம்மளை என்ஜாய்மெண்ட்டுக்கு அனுப்பலை. எங்கே அனுப்புகிறாரு? என்ன வெளியில் இருக்கிறவங்களாம் எங்கே அனுப்ப போகிறாரு உங்களை? கொஞ்சம் லேட்டாக போவோம் சாமி, அப்போ தான் வெளியில் இடம் கிடைக்கும், அப்படி ஜாலியாக உட்காந்துருக்கலாம். இங்கே ஜாலியாக உட்காரலாம், அங்கே போய் ஜாலியாக உட்கார முடியாது. கேள்வி எவ்வளோ கேள்வி கஷ்டமாக இருக்கு இல்லையா? கேட்கும் போதே பயமாக இருக்குல்ல. ஐயையோ, ஒரு 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 சம்பவத்தை ஒரு பிரசங்கியார் ஒரு ஃபாதர் வந்து சொன்னார். அவர் ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டுக்கு போனப்போ ஒரு பெரிய பணக்காரர், எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லை, காசு பணம் நிறையா கிடக்கு, நிம்மதி இல்லை. சொல்கிறார், எங்கள் வீட்டுக்கு வந்து வந்துடுங்க. சரிண்ணா, அவர் முதல்ல முடிவு இருப்பான் இல்லை, அவர் இல்லை அப்படி இப்படின்னார். தயவுசெய்து நீங்கள் வரணும், நான் கார் வச்சுருக்கேன். போய் காரை பார்த்தா தான் தெரியுது, கப்பல் மாதிரி இருக்குது காரு, பெரிய காரு. ஏறி கூட்டிகிட்டு போனால் ஒரு 45 நிமிஷம் டிரைவ். வீட்டுக்கு போகுது. வீடு பார்த்தா அப்படியே அரண்மனை மாதிரி இருக்குது. ஒரு ரூமு, 2 ரூமு, 3 ரூமு தாண்டி சாமியாரிக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவ்வளோ பெரிய வீடு பாருங்கள். அவர் போய் நின்று ஜெபம் பண்ண சொல்கிறார். வீட்டில் ஏதோ கஷ்டம், மன போராட்டம், ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறாங்க, அதனால் சாமியாக இருக்குது பாருங்கள். அப்படிப்பட்ட கஷ்டத்தில் அவர் போய் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவருக்கு வெளிப்பாட்டை கொடுத்தார். அவங்க அம்மா எங்கன்னு கேளு, முதல்ல அவங்க அம்மாவை நான் பார்க்கணுன்னு நீ போய் பாரு. அவர் கேட்குற, உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க தனியார் வீட்டில் இருக்கிறாங்க. இல்லை பார்க்கணுமே? இல்லை இப்போ பார்க்க முடியாது, அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இல்லை ஆண்டவர் பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு மல்லு கட்டி போய் பார்க்கணுன்னு போனால் வீட்டுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போகிறாராம். அங்கே ஒரு ஓட்டு குடிசை, அதில் அவங்க அம்மா பிச்சைக்காரி மாதிரி படுத்து கிடக்கு பாருங்கள். அதான் சொன்னாராம், உன் ஆசீர்வாதம் இங்கே 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 தரித்திரியமாக படுத்துருக்குது அப்படின்னாரு. உன் ஆசீர்வாதம் இப்படி படுத்து கிடக்குது, இந்த ஆசீர்வாதத்தை நீ உயர்த்து அப்படின்னார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை புரிந்து கொள்ளணும் பிள்ளைகள். மனமாற்றம் நம்மக்கிட்ட வராமல் தூய்மை கிடையாது, அது கஷ்டம்தான் பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறவன் ஓனாய், நமக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? நீ ஆட்டுக்குட்டி ஆயிரு. உன் கணக்குக்கு கடவுள் உனக்கு மார்க் போடுவார். அவன் என்னை முறைச்சான், நானும் முறைச்சேன். அவன் என்னை அடித்தான், நானும் அடித்தேன். பழைய ஏற்பாடு. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் எல்லாம் மாற்றிட்டார். இப்போ புதிய ஏற்பாடு கணக்குப்படி தான் கடவுள் உனக்கு மார்க் போட போகிறார். பழைய ஏற்பாடு படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், நோ ரிடம்ஷன், மீட்பு கிடையாது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, நீங்கள் தூயவராகிறதுக்கு உங்கள் உடலை பயன்படுத்துங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், எபிரேயர் 10:5-6, அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். இயேசு கிறிஸ்துவ போய் ஒரு பரிசேய கூட்டத்தில், ஒரு லேவியர் கூட்டத்தில் கடவுள் வைக்கல. நீ டெய்லி பலி ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பா, பலி ஒப்பு கொடுத்துட்டே இரு. இன்றைக்கெல்லாம் நம்ம பங்கு தளத்தில் பூசை வைக்கிறோன்னா கூட்டம் வந்துடுறாங்க. பூசை வைக்கிறோன்னா அவ்வளோ கூட்டம். நான் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஆலய பணிகளில் ஈடுபட்டு செய்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் கதையை கேட்டால் தான் தெரியுது, அப்படியே தலையில் அடிச்சுக்கலாம் போல இருக்கும். பிரசங்கத்தை கேட்குறாங்க, ஆனால் மாறணுங்கிற உணர்வு வரல. என்னுடைய பங்குலையும் நான் தெரிஞ்சே சொல்கிறேன், அந்த நபர் இருக்கும்போதே நான் சொல்கிறேன், இந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது, தாயை நீ அவமதிக்கக்கூடாது, நீ தாயை போய் முதல்ல பார்க்கணும், அந்த தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி கொடு. அவங்க வயதான காலத்தில் இறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. ஐயோ என் பிள்ளை என்னை வந்து பார்க்க மாட்டேங்குதே, ரோட்டில் போகிறாரு, இங்கிட்டு போகிறாரு அங்கிட்டு போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து அம்மாவை என்ன நல்லா இருக்கியா கேட்க முடியல. பாருங்கள், இந்த வேதனைக்கு நம்ம எங்கே போய் சம்பாதிக்க போகிறோம்? ஆமாம், அம்மா இருக்கிற வரைக்கும் தான் கணக்கு. அம்மா போயிட்டாங்கன்னா, அப்பா இருக்கிற வரைக்கும் தான் கணக்கு. அப்பா போயிட்டாங்கன்னா நீ எப்படி அந்த தாயை கனப்படுத்த போய் முடியும்? அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, வெறும் பலியை ஒப்பு கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறதுக்காக அல்ல. நம்ம நிறைய நேரம் பூசை வச்சுட்டோம்னா இங்கே பூசை எழுது, அங்கே பூசை எழுது. பூசை வைங்க, பூசைக்குரிய பலன் இருக்குது, ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பலியை கடவுள் பெருசாக எதிர்பார்க்கல. அவர் சொல்கிறார் பாருங்க, எனக்கு ஒரு உடலை அமைத்து தந்தீர். இயேசு சொல்கிறார் அப்பா கிட்ட,
எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தையை பார்த்தீங்களா? எங்கே கொண்டுட்டு வந்து அந்த வார்த்தை முடியுது பார்த்தீங்களா? அவருடைய பலியால் தான், அவர் உடைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டதுனால தான் நீங்களும் நானும் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் அவருடைய அந்த கல்வாரி பலியில் இணையணும்னா நீ மன்னிக்கணும், நீ ஏற்றுக்கொள்ளணும், நீ உடலை வருத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடணும். அதுக்குத்தான் இந்த தவக்காலம், ஜெபம், தபம், தான தர்மம். ஜெபம் முட்டி போடணுங்க. டைம் ஜெபத்தில் போய் உட்காரும் போது நம்மளுக்கு ஜெபிக்க முடியலையே. ஏன் முடியல? ஒரு ஜெபமாலை 20 நிமிஷம். நீங்கள் கொஞ்சம் மெதுவாக சொன்னீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஜெபிக்க முடியல. செக் யுவர் செல்ஃப். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களை. நம்ம நல்லா அந்த வேலை செய், இந்த வேலை செய், ஏறுறோம் இறங்குறோம், கோயில் மேலே க்ளீன் பண்ணணும், எல்லாம் செய்வோம். ஆனால் இந்த உட்காந்து ஜெபமாலை சொல்லணும் வந்து உட்காருன்னா அப்போ தான் அடியில் நெருப்பு போட்ட மாதிரி நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கிண்டுது. ஏன்? அப்போ இதில் ஏதோ பவர் இருக்குன்னு தானே அர்த்தம். இதில் பவர் இல்லாமல் இருந்திருந்தா நீ உங்களால் ஈஸியாக உட்கார்ந்துருக்கலாம். அப்போ இதில் ஏதோ ஒரு பவர் இருக்குது, அதனால தான் உங்களால் உட்கார முடியல, அந்த ஜெபத்தை போராடி ஜெயிக்க முடியல. ஜெபம். அப்போ இந்த உடலை ஒடுக்கி உட்காருவது, கடவுளுக்கு முன்னாடி அந்த நேரத்தை கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தியாகம். தபம், தான தர்மம், இதெல்லாம் நீங்கள் உடலால் செய்யக்கூடிய காரியங்கள். பாருங்கள், உடலை சார்ந்தவற்றில் நம்ம உறுதியுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், பிலிப்பியர் 3:3 கிறிஸ்து இயேசுவை உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம கிறிஸ்துவை பெருமைப்படுத்தணும். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, இப்போ எனக்கு ஒரு குருவானவர், எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அழைப்பை நான் செய்கிறேன். இது அதே போல் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்துகிறீர்கள். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம், பவுலடியார் சொல்கிறார் இல்லைங்களா? அதனால் நீங்கள் இந்த தவ நாட்களில் உடல் ஒருத்தல் தான் தூய்மையின் அடையாளம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னொரு செய்தியை நம்ம பார்க்குறோம். சீடத்துவத்தினுடைய அடையாளமே சிலுவையை சுமக்கிறது தான். துன்பம் வருமே சாமி, ஆமாம் கஷ்டம்தான். இப்போ எனக்கு கூட இங்கே நிற்கணுன்னா கஷ்டம்தான். என் வீட்டுக்கு போயிட்டால் எனக்கும் ரூமில் ஏசி இருக்குது, நானும் ஏசியை போட்டுக்கிட்டு நானும் பெட்டில் படுத்துக்கலாம். அடுத்தவங்க வீட்டில் வந்து தங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறத கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டில் கை தட்டினா 10 வேலைக்காரன் வருவான், காலை அமுக்கி விட்றான், காலை அமுக்கி விடுவான். ரோலிங் சேரு ஆஃபீஸில் இப்படியே சுற்றிக்கிட்டே உட்காந்துருக்கலாம். ஹலோ அப்படின்னா ஒருத்தவங்க வருவான், ஃபாதர் கூப்பிட்டீங்களா, அதை போய் பார்ப்பா, இதை போய் பார்ப்பா. எவ்வளோ பெருமையான வேலை பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வந்து யாராவது என்னை சாப்பாட்டு கூப்பிட்டீங்களா, எங்கள் வீட்டுக்கு வாங்க ஃபாதர் சாப்பிட்டு போகலான்னு? கூப்பிடல தான் நினச்சேன், ஆனால் இவர் வருவாரா? நீங்கள் கூப்பிடணும்னு நான் சொல்லலை, சொல்கிறேன். பாருங்களேன், சாமியார் நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க, ஃபாதரு சமைக்கிறவங்களாம் நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க, அதெல்லாம் சோறு இல்லாமலாம் கிடையாது. சொல்கிறேன் நான். பாருங்களேன், அப்போ நம்ம அந்த வாலண்டரினஸ், அப்போ நம்ம சிலுவையை தூக்கணும் பிள்ளைகளே, அது வாலண்டரியாக வரணும். அடுத்தவங்க பிச்சை கேட்டால் கொடுக்கறது அது பிச்சை, கேட்டு கொடுத்தா பிச்சை. நீ கண்ணை திறந்து பார்க்கணும் யாருக்கு என்ன கொடுக்கணும். அப்போ சிலுவையை சுமக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறணும். அதுதான் சீடத்துவம். இயேசு எது விருப்பம்னு கேட்டுட்டார். யோவான் நற்செய்தி 15:8 சொல்கிறாரு, நீ மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இயேசு வந்து தந்தைக்கு மாட்சி கொடுத்துட்டார். கல்வாரி மலையில் ஏறி கரங்களை விரித்து தன்னை முழுசாக கையளித்து, அதனால் கடவுள் தந்தை என்ன பண்ணார், மகனுக்கு விண்ணகத்தில் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்து உட்கார வச்சுட்டார். இப்போ நீங்களும் வெற்றி பெறணுன்னா யாரை மாட்சிப்படுத்தணும்? தந்தையை மாட்சிப்படுத்தணும். தந்தையை மாட்சிப்படுத்தணுன்னா 100 ரூபாய்க்கு பூசை எழுதி வச்சுவிட்டு நம்ம வீட்டில் படுத்து கிடந்தோம்னா, 10 கோயிலில் நான் பூசை எழுதிட்டேன், 10 கோயிலில் என் பேரால் பூசை நடக்குது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதா மாட்சியா? இல்லை. ஆண்டவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தது போல நீங்கள் உங்களை பலியாக ஒப்பு கொடுப்பது தான் கடவுளுக்கு உண்மையான மாட்சி. அதுதான் சீடத்துவம். அதை தான் சொல்கிறார் பாருங்க,
மத்தேயு நற்செய்தி 10:38, தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். அதைத்தான் யோவான் நற்செய்தி 15:8 சொல்கிறார், நீ மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பது. ரெண்டே விஷயந்தான், நீ கனி கொடுத்து சீடராக இருக்கணும். சும்மா போய் நின்றுட்டு நம்ம ஏமாற்றிக்கிட்டு இல்லை, நீ செயல்படணும், கனி கொடுக்கணும், நீ என் சீடராக இருக்கணும். சீடத்துவத்தினுடைய கனி அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆள் நானும் நன்மை செய்கிறேன்னு செய்கிறாரு. எப்படி செய்கிறாரு? சாராயம் காய்ச்சிறாரு. சாராயம் காய்ச்சிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ஒரு லாபத்தில் கைம்பெண்களுக்கு, அனாதைகளுக்கு புடவை வாங்கி கொடுக்குறாரு, சோறு போடுறாரு. அவனால தான் அந்த குடும்பமே இப்படி ஆச்சு. இப்போ செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். அப்போ சீடத்துவத்தினுடைய அடையாளம் அங்கே இருக்குதா? அப்போ அதனால தான் இது ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் போய் அவமானத்தினுடைய காரியத்தை செய்துட்டு அதுலேருந்து வர கொஞ்சோண்டு காசை தூக்கி இங்கிட்டு ஏழைகளுக்கு போட்டுட்டு நான் நிறைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இன்வாலிடு. சீடத்துவத்தினுடைய அடையாளம் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். ஆண்டவர் சொல்கிறார் லூக்கா நற்செய்தி 14:27, தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராக இருக்க முடியாது. அப்போ சீடராக இல்லை அப்படின்னா நீங்கள் மோட்சத்துக்குள்ளே போக முடியாது. இது கிறிஸ்தவர்களுக்கான சிறப்பான அழைப்பு. இது எப்படி கபடி விளையாடுற ஓட்டத்தில் ஒரு எல்லை கோடு இருக்கும், அதை போய் நீ தொடணும், தொடாமல் வந்துட்டீங்கன்னா நீ அவுட்டு. கிறிஸ்தவர்களுக்கு இப்படி தான் ஆண்டவர் ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் போட்டு வச்சுருக்கிறாரு. நீங்கள் அதை தொட்டு தான் ஆகணும். தொடாமல் நீங்கள் போய் சும்மா போய் கபடின்ட்டு நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா நீ அவுட்டு. மற்றவங்க விளையாடும் போது அது அவங்க ரூல் வேறு, கடவுள் அவங்களுக்கு வேறு ரூல் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அவங்கள பார்த்து ஏமாந்துடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு ஒரு கடினமான செய்தியை கொடுத்துட்டு இருக்கிறார். பிள்ளைகளே, சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. நீங்கள் இந்த சிலுவையின் செய்தியை உள்ளத்தில் வாங்கி இந்த தியானத்தில் பயணித்து பாருங்கள். இனி வருகிற நாட்களில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க, பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம நிறைவு செய்கிறோம். லூக்கா நற்செய்தி 11:41, மத்தேயு நற்செய்தி 5:8. யார் கடவுளை காண்பார்கள்னு எழுதியிருக்குது மத்தேயு நற்செய்தியில். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்கிறார்ல, யார் கடவுளை காண்பார்கள்? தூய உள்ளத்தினர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், யார் கடவுளை காண்பர்? தூய உள்ளத்தினர். நீங்கள் கடவுளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கிறீங்களா? கடவுளை போய் நான் நேராக ஆண்டவரை போய் முகமுகமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், மோட்சத்துக்கு போய் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் சொல்லலை. சொல்லாதவங்கள அவங்க விஷயத்துக்கு விட்டுருவோம். ஒரு வேளை பேயை போய் பார்க்கலான்னு யோசிச்சிருக்கலாம் அவங்க. எல்லாரும் ஆண்டவரை பார்க்கட்டும், நம்ம போய் லூசிபரை பார்த்துட்டு வருவோம். தேவ பிள்ளைகளே, யார் கடவுளை பார்ப்பாங்க? தூய உள்ளம். இந்த தூய உள்ளம் எப்படி வரும்? தூய உள்ளம் வரணுன்னா, தூய உள்ளத்தோராய் நீங்கள் இருக்கணும்னா என்ன செய்யணும்? பூசைக்கு போய் பயபக்தியாக போகணும் சாமி. உள்ள என்ட்ரன்ஸில் வரும்போதே குனிஞ்சிடணும். இப்படியே போனால் இதான் தூய்மையா? தெரியாத்திர போகிறீங்க எல்லா கோயிலுக்கும். தெரியாத்திர போய் 10 கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா நீங்கள் தூயவர் ஆகிடுவீங்களா? இல்லை. நீங்கள் செயல்படணும் பிள்ளைகளை. லூக்கா நற்செய்தி 11:41 கிராஸ் ரெஃபரன்ஸ் நமக்கு அங்கே போது பாருங்கள். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு, அப்பொழுது உனக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். உட்புறத்தில்னா என்ன? வீட்டுக்குள்ளே இருக்கிறத சொல்லலை, அதையும் கொடுக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. தேவையில்லாத பொருளெல்லாம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. உட்புறத்தில்னா இங்கே அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, அமைதி. இதெல்லாம் என்னது? நான் சொன்னதெல்லாம் என்னது? தூய ஆவியாரின் கனிகள். கனி. ஒரு கொய்யா மரம் ஒரு 50 கொய்யாக்காய் காய்க்குது. என்னடா செல்லம், அந்த மரம் எத்தனை கொய்யாக்காய் சாப்பிடும்? 2 சாப்பிடுமா? அந்த மரம் 2 சாப்பிட்டுக்குமா? கனியை கொடுத்துக்கிற மரம் என்னைக்காவது பழத்தை சாப்பிடுமா? அந்த கனி மற்றவங்களுக்கு அந்த மரம் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் இன்னும் கூட காய்க்குது. அதுதான் நீங்களும் செய்யணும். ஏன் இந்த வார்த்தையை கனிகள்னு போட்டிருக்காங்க, ஃப்ரூட்டுன்னு? உங்ககிட்டேருந்து மற்றவங்களுக்கு போகணும்.
ஆனால் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆண்டவரே என் கணவனின் அன்பை எனக்கு பெற்று தாரும் ஆண்டவரே, என் மனைவி என்னை அன்பு செய்யவில்லை, என் மனைவியின் அன்பை எனக்கு பெற்றுத்தாரும், என் பிள்ளைங்க என் அன்பை கொடுக்கறதே இல்லை ஆண்டவரே, அன்பு இல்லாமல் நான் தவிக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, அறிவு கட்டவனே, நான் கொடுத்துருக்கிற அன்பை முதல்ல நீ கொடு. எப்படி தப்பாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்களேன். அன்பை குடுன்னு சொல்கிறாரு, நம்ம ஆண்டவரே ஐயா அம்மா இப்படி இருந்தால் கை என்ன கையாது, பிச்சைக்காரங்க. ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருப்பதும் எடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பணக்காரங்களுக்கு ஆண்டவர் நிறையா கொடுப்பாராமா, இருக்கிறப்ப ஒன்றும் இல்லாதவன்ட்டு வந்து பிடுங்கிடுவார். அந்த கடவுளை பாரு, கடவுள் எப்படி பேசிக்கிறாரு பாரு. கடவுள் பேசுனது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. கொடுக்கணும்னு மனசு இருக்கிறவனுக்கு கடவுள் நிறையா கொடுப்பாரு. இருக்கிறத வச்சுக்கிட்டு இல்லை இல்லைன்னு சொல்கிறவனுக்கு இருக்கிறதையும் பிடுங்கிட்டு விட்டுருவார். அவ்வளோதான். கொடுத்து வேஸ்ட் இல்லை உன்கிட்ட. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொடுன்னு சொல்லி கொடுத்தாரு, நீ தான் அன்பை கொடுக்கவே மாட்டேங்கிற, இரக்கத்தை கொடுக்கறதே இல்லை, பொறுமையை கொடுக்கறதே இல்லை. அப்போ எப்படி இறையாட்சியை உன்னை வச்சு கட்ட முடியும்? அதனால் இருக்கிறத பிடுங்கிடுவார், உசுரை பிடுங்கி அனுப்பிச்சி விட்ருவார், போய் எங்கேயா உட்காரு போ அப்படின்னு. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்குறார். துன்பங்களை சிலுவையை சுமப்பதுன்னா எப்படின்னா இப்படி தான் பிள்ளைகளை. வீட்டில் குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். நிறைய விஷயம் சொல்லலாம், நேரம் இல்லை. அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கணவன் மனைவி அன்பு, பிள்ளைகளோட அன்பு, பெற்றோரோட அன்பு, உங்களுடைய உறவுகளோட அன்பு, இதெல்லாம் காயப்படுத்துகிற அன்பு தான். கொடுங்க, நீங்கள் கொடுங்க, நீ நல்லவனாக இரு. ஆண்டவர் அதான் சொல்கிறார், நீ நல்ல பிள்ளையா ஆண்டவரை ஃபாலோ பண்ணிட்டு போ. அவங்க என்ன கொடுக்குறாங்க அதை பற்றி நீ கவலைப்படாது. ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் போய் பிரசங்கம் வைக்கிறேன், யாரும் மாறுற மாதிரி தெரியலையே ஆண்டவர், இனிமேல் நான் போகவே மாட்டேன்னு நான் ஒரு நாள் சொன்னேன், சில வருடங்களுக்கு முன்பாக. அப்போ ஆண்டவர் சொன்னார், விதைக்கிறது உன் வேலை, அதை நீ ஒழுங்காக விதைச்சிட்டு நீ போயிட்டே இரு, விளைய செய்கிறது என் வேலை, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். என் அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் பல இடத்துல நமக்கு துன்புறும் ஊழியருக்குரிய அடையாளமாக நம்மளை வச்சிருக்கிறாரு. மெசியாத்துவம் யார்? எதிர் கிறிஸ்து, அந்த கிறிஸ்து. நம்மளாம் நினச்சிட்டோம் அந்த கிறிஸ்து எங்கேருந்தோ வானத்துலேருந்து வரப்போகுது, இன்னும் பிறக்க போகுது. இல்லை இல்லை, எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், 1 யோவான் 2:22, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர் தாம் எதிர் கிறிஸ்துகள். இது மெசியானா யார்? துன்புறும் ஊழியர். இயேசுவினுடைய இந்த சஃபரிங் கான்செப்டை யாரெல்லாம் மறுக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே எதிர் கிறிஸ்துகள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது துன்பம் வேண்டான்னு மட்டும் நீ சொல்லக்கூடாது, ஆண்டவருக்காக துன்பங்களை ஏற்கிறதுக்கு நீ தயாராக இருக்கணும். அதுக்குத்தான் ஆவியானவர் உனக்குள்ளே வந்து நிற்கிறாரு. அடுத்தவர்களுக்காக உன்னிடமிருந்து கடந்து செல்ல ஆவியானவர் தயாராக இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவர் எழுந்திரிச்சு நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாரு. நம்ம திருப்பலிக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இதோ இந்த செய்தி கொஞ்சம் கடுமையான செய்தி தான். சில பேருக்கு கேட்ட உடனே என்னடா இது ரொம்ப போரிங்காக இருக்குது. இது போரிங் இல்லை, எச்சரிக்கை செய்தி. நீங்கள் மனசை மாற்றிக்கொள்ளுங்க. இந்த துன்பம் அப்படிங்கிற, தூய்மை அப்படிங்கிற வார்த்தை கடவுளுக்காக துன்பங்களை தாங்குகிற ஒரு வல்லமை. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அந்த துன்பத்தை நீங்கள் ஆண்டவருக்காக எடுத்து செல்கிற சீடர்களாக உயர்ந்து நிற்கணும். அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய தளத்தில் ஒரு சின்ன ஒரு வாலிப பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணுமோ நீங்கள் செய்யணும். வீட்டில் சின்ன சின்ன பரித்தியாகங்கள், உதவிகளை பிள்ளைகள் செய்வதற்கு பெற்றோர்கள் அனுமதிக்கணும். அவங்கள வேலை செய்ய வைக்கணும். அதன் வழியாக அவங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. நீங்கள் வரும்போதே பிள்ளைங்களுடைய கையில் 5 ரூபா கொடுங்க, போய் போடு. அப்போ அதுங்களுக்கு கொடுக்கணுங்கிற உள்ளம் வரும். சொல்லி கொடுக்கணும். மாதத்தில் ஒரு நாள் நம்மளை சுற்றி எத்தனையோ ஏழைகள், அனாதைகளுடைய இல்லங்கள் இருக்கிறது. எதையாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 6 மாதத்துக்காவது ஒரு தடவையாவது அவங்க பர்த்டே வருஷத்தில் ஒரு நாளாவது கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுத்து அவங்களுடைய கஷ்டத்தை பார்க்க வைங்க. கொடுக்கணுங்கிற, இழக்கணுங்கிற அந்த உணர்வை கொடுங்க. இழப்பது தான் ஆசீர்வாதம். பிடிச்சு கொண்டு இருப்பதல்ல, கட்டி கொண்டு இருப்பதல்ல. ஆண்டவருக்காக நீங்கள் எதை இழக்கிறீங்க? 10ல் ஒரு பகுதி, மலாக்கி 3:8 கொடு. ஆண்டவர் சொல்கிறாரு, பணம்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காத, 10ல் ஒரு பகுதி எடுத்து வை, ஓரமாக வை. அதற்கு பிறகு வானத்திலிருந்து நான் ததும்பி வழியும்படி உன் மீது ஆசீர்வாதத்தை பொழிகிறேனா இல்லையா பார். சேலஞ்சு பண்ணுறார் ஆண்டவர். என் அன்பு பிள்ளைகளே, எல்லா விதத்திலையும் நீங்கள் கொடுக்கிற போது
கண்டிப்பாக அது கஷ்டம்தான். அதுதான் சிலுவை, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார். இந்த தவக்காலத்தில் இந்த அபிஷேகத்துக்குள்ளே கடந்து செல்ல நாம் மன்றாடி செபிப்போம். இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போம்